வணக்கம். ஈசிஆர் ஆஜித் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்லேருந்து உங்கள் லஸ்கர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு 50 சென்ட்டு ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடக்கழி நாடு ஈசிஆர் கடப்பாக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பிரம்மாண்டமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 50 சென்ட்டு. நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பாங்க. கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி. இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இதுவும் ரோடு தான் பாருங்கள். இதுவும் ரோடு தான். 2 பக்கம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரோடு ஆக்சஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு 30 ஃபீட் ரோடு, நல்ல பெரிய ரோடு. இந்த காம்பவுண்டே பாருங்கள் நல்லா ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நமக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சிக்கு ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ஈசிஆர்லேருந்து 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. பேக் சைடு பாருங்கள், இதுவும் ரோடு ஆக்சஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 3 பக்கம் ரோடு உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இது. இந்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன ஃபேஸில் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து உங்களுக்கு கேட் அமைச்சிருக்காங்க. சவுத் ஃபேஸ் பார்த்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரோடு ஆக்சஸ் இருக்குது. வெஸ்ட்டு பக்கமும் உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் இருக்குது. 3 பக்கம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு ஆக்சஸ் இருக்குது. வாங்க உள்ளார பார்க்கலாம். நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இந்த கேட்டை. என்ட்ரி ஆன ஒன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு பலாமரம் பாருங்கள். எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார இருக்கிற மரங்கள் எல்லாமே ஹீல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான். எல்லாமே பாருங்கள் ஹீல்டு உள்ள மரங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்னென்ன மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பலா மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, சப்போட்டா இருக்குது, நெல்லி இருக்குது, தென்னை இருக்குது, எல்லாமே இருக்குது. கொய்யா பாருங்கள், எல்லாமே ஹீல்டு கொடுக்கக்கூடிய மரங்க தான் பாருங்கள். கொய்யா பாருங்கள் ஆல்ரெடி எல்லாமே காய்ச்சிட்டு இருக்க மரங்க. மாமரம் பாருங்கள். சின்னதாக ஒரு வாட்ச்மேனுக்குன்னு ஒரு ஷெட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. இது முருங்கை மரம். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார எல்லா மரமும் வச்சுருக்காங்க. தென்னை மரம் பாருங்க, எல்லாமே ஹீல்டு உள்ள மரங்க தான். எலுமிச்சை மரம். நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸும் விட்டுருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு சென்டராக பார்த்து ஒரு ஃபேஸும் விட்டுருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி. எப்படி ஹீல்டு தருது பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கே நல்ல பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. மாமரம் பாருங்கள். இதில் இருக்கிற என்னென்ன வெரைட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, பங்கனப்பள்ளி, ஹிமாயத்து, செந்தூரா, அந்த மாதிரி வகையான மாமரங்கள் வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார. நல்லா ஃபேஸ் விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இபி அவைலபிளாக இருக்குது, போர் அவைலபிளாக இருக்குது. ஒரு தனியாக பாருங்கள் ஒரு பாத்ரூமு, ரெஸ்ட் ரூம் ஒரு தனியாக அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். வாழை மரம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.